Hi friends, welcome to Tamil Nimbunan channel. GIMP software யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு போட்டோவை மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் GIMP இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். நான் ஏற்கனவே GIMP இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்றேன். GIMP ஓபன் ஆகும். இது ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் கொடுங்க. எது பேக்ரவுண்டாக வேணுமோ அதை ஓப்பனில் கொடுங்க. உங்களுக்கு ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு பெயிண்ட் ரெண்டு ஃபோட்டோ இருக்குது. ரோடு இமேஜ், ஃபோட்டோ வித் பிளைன் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. எனக்கு ரோடு தான் பேக்ரவுண்டாக வரணும், அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் ஓப்பனஸ் லேயர்ஸ். இப்போ டிஃபால்ட்டாக அந்த ஃபோல்டரே வந்துடும். இதில் ஃபோட்டோ வித் பிளைன் பேக்ரவுண்ட் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோவில் ஆட் ஆல்பா சேனல் எது கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இமேஜை ஸ்கேல் டூலை செலக்ட் பண்ணி பெருசு பண்ண போகிறேன். பெருசு பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். மூவ் டூலை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ணிவிட்டு எரேஸ் டூல் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இந்த வித்த சைஸை வச்சு ப்ரஷ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எரேஸ் ஆகுது. அடுத்து ஒரு ஆப்ஷன், இது வந்து ஃப்ரீ செலக்ட் டூல். இந்த ஃப்ரீ செலக்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணி டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். அடுத்து ஃபஸ்ஸி செலக்ட் டூல் இருக்குது. அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் தேவையான இடம் மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் அது செலக்ட் பண்ணணும். ஸோ டெலிட் ப்ரெஸ் பண்ணோம்னா டெலிட் ஆகிடும். பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். இப்போ தேவையில்லாத போர்ஷனை டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஹைட் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்டை இப்போ ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ரெண்டும் இப்போ விசிபிளாக இருக்குது. எனக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் சிறுசு பண்ணணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்கேல் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். எங்கே இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கணும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மூவ் டூலையும் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்கேல் பண்ணியாச்சு, மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்லார்ஜ் ஆகும், இதை கிளிக் பண்ணி இது என்லார்ஜ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும். இங்கே போயிட்டு டாப் லேயரில் மெர்ஜ் டவுன் பண்ணிங்கன்னா ரெண்டு மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனவுடனே இந்த மாதிரி வந்துடும். இதை ஃபைல் எக்ஸ்போர்ட் அஸ் கொடுத்துட்டு உங்கள் டிஃபால்ட் லாஸ்ட்டாக எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே வந்துடும். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ ரோடு வித் கேர்ள் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அகைன் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் தான் ஃபோட்டோ இருந்தது, ரெண்டு ஃபோட்டோ இருந்தது. இப்போ நம்ம மெர்ஜ் பண்ண ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இப்படி தான் மெர்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ இது மாதிரி அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.